சரி, இப்போ உள்ள லவ்ல இந்த இதெல்லாம் காட்டுறாங்களே, தெரியுமா உங்களுக்கு? காட்டுங்க இந்த மாதிரி. என்னத்த இந்த இப்படி காமிக்கிறாங்க ஹார்ட். அப்படின்னா? இது வந்து ஹார்ட்டா இது? அப்படியா? ஆமா, நீங்க சும்மா அப்படி வைங்களேன், நல்லா இருக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது இப்போ உள்ள லவ்ல நீங்க பாக்குறீங்களா? லவ் படம்லாம் பாக்குறீங்களாண்ணா? நான் தான் திரைப்படங்களே பார்க்கறது இல்லைன்னு ஏன் அப்படி? சொல்றேனே. நீங்க இவ்வளவு முக்கியமான நபர்களுக்கு கூட கண்ணே, இருந்திருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சினிமாவில் இன்னைக்கு இருக்க நடிகர்களில் கிட்டத்தட்ட 10% நடிகர்கள் எனக்கு நல்ல பழக்கம் தான், அறிமுகமானவங்க. 10%. அதே மாதிரி பெண்களும் இவரு நிறைய. வாட்டர்மெலன் ஸ்டார் இப்போ ரெண்டரிங்க வராரு, அதெல்லாம் தெரியாது. அவர் தெரியாதா? அதனால பழைய சினிமா நடிகைகளும் எனக்கு நல்ல பழக்கம். நடிகைகளும் பழக்கமா? பழக்கம்னா நான் கட்சி வச்சிருக்கும் போது என் கட்சியில் நான் எல்லாமே நார்மலா தான் தெலுங்கு கேட்டேன். பேசுகிறவங்க தானப்பா. ரோஜாவை எங்கள் கட்சிக்கு வந்துட்டு போனவங்க தான். கௌதமி, பானுப்பிரியா, இவங்கெல்லாம் எங்கள் கட்சிக்கு வந்து போனவங்க வந்துட்டு தான். நீங்க இருக்கிறத பார்த்துட்டு போயிடுவாங்களா? பார்த்துட்டு போயிடுவாங்க. போயிடுவாங்க. ஒருத்தர் கூட இல்லை, நீங்க சொன்னவங்க ஒருத்தர் கூட கட்சியில? கட்சியில் இல்லை, எல்லாமே நான் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டேன்ல. க்ளோஸ் பண்ணி பிஜேபி போனேன். பிஜேபி போய் ஒரு 5 வருஷம் அங்கே குப்பையை கொட்டிட்டு திரும்ப வந்து கட்சி ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது அவங்கெல்லாம் பிஜேபிக்கு விட்டப்போ கௌதமிலாம் அப்போ பிஜேபி போயிட்டாங்க. ரோஜா அது தனியாக அங்கே போயிடுச்சு, நாயுடு கட்சிக்கு போயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ராதாரவி என்கிட்ட தான் இருந்தார். ராதாவி சிஸ்டரும் என் கூட தான் இருந்தாங்க.